ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் சத்யவான் சாவித்திரி கதைகளில் அடுத்த பகுதியான சத்யவான் சாவித்திரியின் வாழ்க்கை தொடக்கம் வாங்க பார்க்கலாம். மன உறுதியோடு இருந்த சாவித்திரி அதுக்கு பின்னாடி காட்டில் தன் கணவனோட தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. மாமனார் மாமியார்னு அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாமே எந்தவித குறையும் இல்லாமல் செஞ்சுட்டு வராங்க. சாவித்திரியோட பொறுமை, பணிவு, அன்பு, பாசம்னு எல்லாத்தையும் பார்த்த சத்யவானுக்கு சாவித்திரி மேலே இருந்த அன்பு கூடிக்கிட்டே போகுது. சத்யவான் சாவித்திரி 2 பேருமே தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னதான் நடந்தாலுமே சாவித்திரி அந்த நாரதர் சொன்ன 3 நாள் விரதமான ஏகாதசி, துவாதசி, திரையோதசி நாட்களில் விரதம் இருந்தாங்க. அதை பார்த்த சத்யவான், யாருக்காக இந்த விரதம், இப்படியா 3 நாள் சாப்பிடாம இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எல்லாரோடைய நலனுக்காகவும் தான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நாட்கள் ஓடுது. ஓராண்டு காலம் முடிஞ்சு சத்யவானுக்கான இறுதி நாளும் வந்துருச்சு. படபடப்போடு எதிர்கொள்கிறாங்க சாவித்திரி. அன்னைக்கு சத்யவான் காட்டுக்கு விறகோட கனிகளையும் பறிக்கிறதுக்காக பெறப்படுறாரு. அந்நேரம் சாவித்திரி, நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சத்யவான், வேண்டாம் வேண்டாம், இது பயங்கரமான காடு, உனையாலலாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பரவாயில்ல, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. இதை கேட்ட துய்மத் சேசனுமே, சாவித்திரி நீ போக வேண்டாம், இது ஒரு கொடுமையான காடு, உன்னால் விஷ முட்களையும் மிருக தாக்குதல்களையும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. மாமா, இந்த வன வாழ்க்கையில் எவ்வளவு கொடிய தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமையே இங்கே வாழ்கிறது ஒரு தப்பு தானே. அது மட்டும் இல்லை, என் கணவன் படுற பாட்டில் மனைவிக்கும் பங்கு உண்டு, சுகத்தில் மட்டும்தான் பங்கா, மற்றதில் இல்லையா, அது எப்படி சரியாகும் அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே துய்மசேசன் வாயடைச்சு போயிட்டாரு. சரி நீ போமா அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி சத்யவானம் எந்த மறுப்புமே தெரிவிச்சுக்கல. 2 பேருமே காட்டுக்கு கிளம்புறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் சத்யவான் சாவித்திரி கதைகளில் அடுத்த பகுதியான சாவித்திரியின் கண்களுக்கு தெரிந்த யமன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.